வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். தமிழ் சினிமா செய்திகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது வந்து பார்த்துக்கிட்டோம்னா, முதல் நியூஸ் வந்து பார்த்துக்கிட்டோம்னா, ஆக்டர் விஷால் வந்து பார்த்துக்கிட்டோம்னா லாஸ்ட்டாக நடித்து இந்த வருஷம் பொங்கலுக்கு வெளிவந்த படம் வந்து பார்த்துக்கிட்டோம்னா உங்களுக்கே தெரியும், மதகதாராஜா படம் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 மாதம் முடிஞ்சு போச்சு. இப்போ 7ஆவது மாதம் ரன் ஆகிட்டு இருக்குது. 7 மாதம் ஆனாலும் இன்னமும் வந்து பார்த்தா அவர் பார்த்தா அடுத்த படத்தை எதுவுமே வந்து பார்த்து கமிட் ஆகாமல் இருந்தாடி. ஆனால் இப்போ வந்து பார்த்துக்கிட்டோம்னா அவர் ஈட்டி படத்தோட இயக்குனர் அந்த டைரக்டர் கூட வந்து பார்த்துக்கிட்டோம்னா சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் வந்து பார்த்துக்கிட்டா தன்னோட 35வது படத்தை வந்து பார்த்துக்கிட்டோம்னா அஃபிஷியலாக வந்து பார்த்துக்கிட்டா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலைங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நடிகர் சங்கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டேன்னு சொல்கிறதுனால எதுவுமே பண்ணாமல் இருந்தேன் அப்படின்ட்டு அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தா அந்த படம் வந்து பார்த்துக்கிட்டா எடுத்து அடுத்து வந்து பார்த்துக்கிட்டா கூடிய சீக்கிரம் நடக்கும். இது சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 99வது படம். சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் இவங்க வந்து பார்த்தா 100வது படமாக வந்து பார்த்துக்கிட்டா நான் வந்து பார்த்தேன் விஜய் வச்சு எடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டா நிறைய ஆசைப்பட்டாங்க. பட் இவங்களே நினச்சாலும் இன்றைக்கி இருக்க விஜய் சாரோட சம்பளம் வந்து பார்த்துக்கிட்டா செட் ஆகாது. அது இல்லாமல் அரசியலுக்கு போய்ட்டு அப்படி அவனோட கடைசி படம் வந்து பார்த்தா 69 படம் சொல்லிட்டு ரன்னிங் போய்கிட்டு இருக்குது. அப்படி இருப்பினும் அவரோட 100வது படம் வந்து பார்த்துக்கிட்டா விஜய் படம் இல்லைங்கிற கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் சூரியவம்சம் 2 வந்து பார்த்தா எடுக்கிறதுக்கான வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நடந்துக்கிட்டு இருக்குது. சூரியவம்சம் 2 வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும் அப்படி மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அடுத்து வந்து பார்த்துக்கிட்டோன்னா அல்லு அர்ஜுன் அட்லி அவங்களோட காம்பினேஷனில் உருவாகிற ஒரு பேன் இந்தியா படம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஆல்ரெடி வந்து பார்த்துக்கிட்டோன்னா 4 ஹீரோயின் இருக்காங்க. அதில் 4வது ஹீரோயினாக வந்து பார்த்தா நம்ம வந்து பார்த்தா ராஷ்மிகா மதன் நடிக்கிறாங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அதில் வந்து பார்த்தா அவங்க வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு நெகட்டிவ் கேரக்டர் வந்து பார்த்து நடிக்கிற மாதிரி நடிக்க போகிறாங்க அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது ரொம்ப போல்டான ரொம்ப வந்து பார்த்தோன்னா ஒரு இதாக வந்து பார்த்துக்கிட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. இந்த படத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா வில்லனுக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா வில் ஸ்மித் ஹாலிவுட் நடிக்கிறானா வில் ஸ்மித் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்கிறதாகவும் அவரை வந்து பார்த்தா அப்ரோச் பண்ணியிருக்கிறதாகவும் அவர் அப்ரோச் பண்ணி ஓகே சொல்லிட்டாங்கன்னா இந்த படத்தை நடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வில் ஸ்மித் வருவாரா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஏன்னா அவர் நிறையா வந்து பார்த்துக்கிட்டா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படி. ஸோ அதனால் அவர் வருவாரா அப்படிங்கிறது தெரில, பார்ப்போம். இந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டா ஒரு சின்ன பையன் ரோல் இருக்குது. அவரோட இளமை தோற்றம் அதாவது எங்கேஜுக்கு ஒரு ரோலும் இருக்குது. அந்த எங்கேஜ் ரோலுக்கு வந்து பார்த்துக்கிட்டா அல்லு அர்ஜுனோட பையனையே வந்து பார்த்து நடிக்க வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் அதுக்கான தகவல் வந்தவொடனே கண்டிப்பாக தெரியப்படுத்தேன். மேபி நடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தகவல் வந்திருக்கு. என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோ தெரியப்படுத்துகிறேன். அடுத்து STR 49 அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா STR பார்த்தா 2 லுக்கு நடிக்கிறாரு. அதுக்கான ப்ரமோ ஷூட் வந்து பார்த்து எடுத்துகிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து பார்த்துக்கிட்டா ஒரு நாள் சொல்லி வந்து பார்த்து இருக்கிறனால அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடுறதா அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஆகஸ்ட் 15க்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெளியே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு. அது என்ன ஆக போங்கிறத பார்ப்போம். ஆனால் இதில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா உங்களுக்கே தெரியும் 2 லுக்கு இருந்தாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோ எடையை குடிச்சிருக்கா அப்படி இந்த படத்துக்காண்டி ஒரு 10 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா எடையை குறைச்சி தான் வந்து பார்த்தா நடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கா அப்படி. அடுத்து வந்து பார்த்துக்கிட்டோன்னா பாலிவுட்டில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா உங்களுக்கே தெரியும் இந்த ராமாயணத்தையும் மகாபாரதி விடுற மாதிரி தெரியல. இப்போ அஃபீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ராமாயணத்தை வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருந்தாங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ரன்வீர் கபூர் நம்ம பிரபாஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரபலம் நடிக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட் பார்ட் வந்து பார்த்தா 2026 தீபாவளிக்கும் செகண்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா 2027 தீபாவளிக்கும் வருங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்ட்டுக்கு உண்டான ஷெடியூல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து பார்த்துக்கிட்டா செகண்ட் பார்ட்டுக்கு உண்டான ஷூட்டிங் வந்து பார்த்தோன்னா ஆகஸ்ட் மாதம் வந்து பார்த்து நடக்க போகிறதா ஒரு தகவல் வந்துருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரன்வீர் கபூர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா காட்சிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறதாகவும் ரன்வீர் கபூருக்கான போர்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்ட் அதிகமாக இருக்குதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ராவணன் நடிக்கிற பாகுபலி பிரபாஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் ஒரு மணி நேரம் வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 55 நாள் to 60 நாள் கால்ஷீட் கொடுத்து அவருக்கான இதை வந்து பார்த்தா பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்காங்க. என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத கூடிய தெரிய வரும். எல்லாத்துக்கும் மேலே அவங்களுக்கே தெரியும் உடஞ்ச பானையை உடைக்க வேணாம், எதுக்கு வந்து பார்த்தா அவங்க மறுபடியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. அடுத்தது உங்களுக்கே தெரியும் குட் பேட் அக்லி படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அஜித்தோட அடுத்த படத்தோட இயக்குனர் யாருங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி போய்கிட்டே இருக்குது. அப்படி போய்கிட்டே இருந்தாலும் ஆதிக் ரவிச்சந்திரன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டாக் வந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கான ப்ரொடியூசர் கிடைக்காதனால படம் வந்து பார்த்தா கொஞ்சம் அள்ளி போயிட்டு இருக்குது. ஆனால் இவர் வந்து பார்த்துக்கிட்டா அடுத்த படத்தை வந்து இயக்க போகிற அப்படி இந்த படத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டா ஒரு ஹார்பர் பேஸ் பண்ண ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி பார்த்தா நமக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு கருத்து வந்திருக்குது. ஹார்பரை பேஸ் பண்ண ஸ்டோரியில் அஜித் நடிக்க போகிறார் அப்படின்னு
ஒரு ரூமர் உலா வந்துக்கிட்டு இருக்குது. அது என்னங்கிறத அடுத்தடுத்து தெரியப்படுத்துகிறேன். அதே மாதிரி இந்த படத்துக்கு அடுத்த படம் யார் இருக்க போகிறார் அப்படின்னா, கார்த்திக் சுப்பராஜ் வந்து பார்த்துக்கிட்டோன்னா இப்போ வந்து பார்த்தா நம்ம அஜித் சாரை சந்தித்து ஒரு கதை சொல்லியிருக்கிறதாகவும், அந்த கதை வந்து பார்த்தா அஜித்துக்கு விரிச்சு போய் டெவலப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்குது. இதுக்கடையில் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுவர்தன் நம்ம தனுஷ்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் சாரை மீட் பண்ணவே இல்லை. அதை டெவலப் பண்ண ஸ்டோரி இன்னும் சொல்லவே இல்லாதனால அஜித்துக்கு அடுத்த படம் ஆதிக்கு அடுத்த படம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா நம்ம இவர் தான் கார்த்திக் சுப்பராஜ் ஜெயிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா செய்தி வந்துகிட்டு இருக்குது. என்னங்கிறத நான் கண்டிப்பாக பார்ப்போம். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா மோகன்லாலும் வந்து பார்த்திங்கன்னா நடிக்க போகிறாரு. ஏன்னா ஆதிக்கோட படத்தை பார்த்தா மோகன்லால் நடிக்க ட்ரை பண்ணாங்க. குட் பேட் இல்லை, பட் அவர் நடிக்காதனால இப்போ அடுத்த படம் வந்து கண்டிப்பாக நடிப்பாப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னங்க சொல்கிறேன். அதே மாதிரி சூர்யா 47 அந்த படத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மோகன்லால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் நடிக்கிறாரு. ஒரு முக்கியமான ரோல் வந்து பார்த்துக்கிட்டோன்னா சூர்யாவுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தா அந்த ரோல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஏதுங்கிறத நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன். லாஸ்ட்டாக வந்து பார்த்தா உங்களுக்கே தெரியும், தலைவர் 173 சூப்பர் ஸ்டார் 173 படம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா கதைகள் கேட்டுகிட்டே இருக்கா. அப்படி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹச்சி வினோத் தான் வந்து பார்த்துக்கிட்டோன்னா மும்முரமாக கதை சொல்லி ஒரு இதில் இருந்தால் அப்படி. ஆனால் ஹச்சி வினோத்துக்கு முன்னாடி நம்ம மகாராஜா படத்தோட டேரக்டர் நிகிலன் சுவாமிநாதன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் சந்திச்சு ஒரு லைன் சொல்லி அந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் பிடிச்சி போனதுனால ஜெயிலர் 2க்கு அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா நிகிலன் சுவாமிநாதன் கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சேரப்போவார் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு செய்தி வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியல. இதுக்கடலில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா நம்ம மாரி செல்வா சொன்ன கதை வந்து பார்த்தா பிடிக்காதனால அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹச்சி வினோத்தை கேட்டிருக்க. அப்படி ஹச்சி வினோத்துக்கிட்ட வந்து சொல்ல கதையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் கலப்பில் போட்டு நிகிலன் சுவாமிநாதன் கூட சேர்ந்து நடிக்கிறதுக்கு இயக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன ஏதுங்கிறத கண்டிப்பாக சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நியூஸாக வந்து பார்த்துக்கிட்டோன்னா நம்ம ராகவா லாரன்ஸ் வந்து பார்த்துக்கிட்டோன்னா இப்போ காஞ்சனா 4 வந்து பார்த்து நடிச்சிட்டு இருக்கா. அப்படி இப்போ வந்து பார்த்துக்கிட்டோன்னா 4வது சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மகாபலிபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா செட்டு போட்டு நடித்து எடுத்து முடிச்சிட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எப்போ வரும் அப்படின்னு கேட்டால் இன்னொரு ஒரு வாரம் கழித்து ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் அந்த படத்துக்கான அடுத்த சைடில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்க மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் கால் ஷீட் கிடைக்காதனால அதில் வந்து பார்த்தீங்கன்னா பூஜா கட்டை கால் ஷீட் கிடைக்காதனால பூஜா கட்டைக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பூஜா கட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் வரேன்னு சொல்லியிருக்காங்களாமா. அவங்க வந்ததுக்கப்புறம் மீதி இருக்க போர்ஷன் முடிச்சிருவாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 50-60% படப்பிடிப்பு முடிஞ்சு போச்சாமா. 50-60% சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கு முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒரு 40% தான் படம் இருக்குது. அதை முடிச்சுட்டு படத்தை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் சம்மருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா படக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிவு எடுத்துக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் வந்திருக்கு. கூடிய சீக்கிரம் எடுத்து டக்கு கொடுத்துடலாம் அப்படி மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. உங்களுக்கே தெரியும், கூலி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் 14 வெளிவருது. இந்த படம் வெளிவந்ததுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜை கையில் பிடிக்க முடியாது, அவர் இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கா. அப்படி ஏன்னு கேட்டால் படம் வந்து அடுத்த நாள் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படி அது எங்கே போகிறாருங்கிறது தெரியல. எந்த விதமான ஸ்டெப்பும் செய்யக்கூடாதுன்ட்டு ஒரு தலைமறைவாக போகிறாரா, இல்லை வந்து பார்த்துக்கிட்டா எந்த விதமான நான் ஏற்றுக்க மாட்டேன், படம் முடிஞ்சாலும் அது அவ்வளோதான், என் லைஃப் வேறு அது வேறுங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்க போகிறாரான்னு தெரில. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. இந்த மாதிரி இன்னும் நிறைய தமிழ் சினிமா சம்பந்தப்பட்ட செய்திகள் கண்டிப்பாக நம்ம சேனலில் வரும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வரக்கூடிய வீடியோவை முழுமையாக பாருங்கள். நீங்கள் அளிக்கக்கூடிய லைக்கு, கமெண்ட்டு, முழு வீடியோ வாட்சிங் டைமும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு வந்து பார்த்தா மிகப்பெரிய உத்தரவு அளிக்கும். அதனால் அனைவரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழு வீடியோவை பாருங்கள். இந்த மாதிரி வந்து பார்த்தா தமிழ் சினிமா செய்திகளும் பழைய மற்றும் புதிய படங்களோட ரிவ்யூவும் பிடிக்கும் அப்படிங்கிற நம்பர்களுக்கு நீங்கள் நம்ம சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். 4 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேனலை பார்த்து சஜஸ்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு தமிழ் சினிமா செய்திகளையும் அல்லது நான் பார்த்த அப்படிங்கிற ஒரு டாப்பிக்லையும் கண்டிப்பாக அதுவரை நன்றி, வணக்கம், தேங்க்யூ.